தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 14/6/2017 புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மதியம் 1:47 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு சிரவண விரதம். இன்றைக்கு திருமாலை வழிபட்டு திருப்தியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்க்கை நெறிமுறை எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். எது எப்பப்போ நடக்கணுமோ அதது அப்பப்போ நடந்தால் தான் பலன். பயிர்கள் விளையிற காலத்தில் விளையும், அதுக்கு அறுவடை காலத்தில் நாம் அப்புறம் போய் பார்க்கலாம். ஆனால் நம்ம விதைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அறுவடை செய்ய முடியாது. அது மாதிரி நமக்கு எது எப்பப்போ நடக்கணுமோ அதது அப்பப்போ நடந்துடணுமா. ஓரட்டில் வளர்க்காத வளர்ப்பும், ஈரட்டில் பயிலாத கல்வியும், மூவெட்டில் செய்யாத விவாகமும், நாலெட்டில் பெறாத மகப்பேரும், ஐயெட்டில் தேடாத செல்வமும், ஆறெட்டில் போகாத யாத்திரையும், ஏழெட்டில் பெறாத ஓய்வும், எட்டெட்டில் அடையாத சிவபதவியும் வீணாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரெட்டில்லாம் முதல் 8 வருஷத்துக்குள்ளே அந்த பிள்ளையை வளர்க்குறோம் இல்லையா, அந்த வளர்ப்பு முறை சரியாக இருக்கணுமா. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படிம்பாங்க. தொட்டு பழையின் சுடுகாடு மட்டும்ங்கிறது தான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு வச்சு. எதையாவது ஒன்று தொட்டால் அந்த பழக்கம் கடைசி வரை நீடிச்சுக்கிட்டே இருக்குமா. ஆகையினாலே இந்த ஆரம்பத்தில் பிள்ளை வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய கலை. அதுக்கு எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், என்னென்ன மாதிரியெல்லாம் அதுக்கு பண்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நம்முடைய கலை கலாச்சாரத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நல்ல முறையிலே 8 வயதுக்குள்ளே அது மனதிலே பசுமரத்து அணி போல பயந்து விட்டால் அந்த வளர்ப்பு கடைசி வரை நல்ல வளர்ப்பாகவே இருக்கும். அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு சொல்லி ஒரு அழகான பாடல் உண்டு. அது மாதிரி எல்லா குழந்தையுமே பிறக்கிற பொழுது நல்ல குழந்தையாகத்தான் பிறக்கிறது. அது வளர்க்கிற வளர்ப்பிலே தான் அதனுடைய எதிர்காலம் இருக்கிறது. ஆகையினாலே ஒரு 8 வயதுக்குள்ளே வளர்க்காத அந்த வளர்ப்பும், ஈரெட்டில் 2 8 16, ஈரெட்டு 16 வயதிலே பயிலாத கல்வியும், 16 படியேறக்கூடிய காலம் +2 முடிச்சு போகிற நேரம். அப்போ நல்ல கல்வியிலே கருத்தாக இருக்கணுமா. வேறு கவனங்கள் சிதறி போய் விளையாட்டு மற்றதுகளெல்லாம் கவனம் சிதறினுச்சு அப்படின்னா, அந்த கல்வி கண்டினியூஷன் விட்டு போச்சு அப்படின்னா அப்புறம் அதை பூர்த்தி பண்ணவே முடியாது. பல பேர் பாருங்கள், அரைகுறை படிப்போடே இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவர்களுக்கு பல துறைகளில் ஈடுபாடு வந்த உடனே இந்த கல்வி முயற்சியை கைவிட்டு விடுவார்கள். ஆகையினாலே மாணவர்களாக இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும் பெற்றோர்கள் வளர்க்கிற பொழுதே அந்த 18 வயதிலே கல்வியை நீ நல்லா படிக்கணும், எதிர்காலம் உனக்கு நல்லாக இருக்க வேண்டும், நீ எந்த துறையை வேணுமாலும் தேர்ந்தெடுத்துக்கொள், இப்பொழுது நீ படிக்கிற படிப்பு தான் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லி அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆசிரியர்களும் சொல்ல வேண்டும். ஈரெட்டில் பயிலாத கல்வியும், மூவெட்டில் செய்யாத விவாகம். ஆனால் இப்போ விவாகம் சிலருக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஏன் அப்படின்னா சரியான துணை கிடைப்பதில்லை. அவர்கள் பல காரணங்களாக இருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த கல்யாணம் அப்படிங்கிற விவாகம் சிலருக்கு விவாகம் விவகாரத்திலே முடிந்துடுது. அதுதான் ஒருத்தர் ஒரு புது கவிதை எழுதினார். கல்யாணம் எப்படி முடியுது, எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா, சிலது வாழ்க்கை லவ்வில் ஆரம்பித்து ஸ்டவ்வில் முடிவடைகிறதுன்னு ஒரு புது கவிதை எழுதியிருந்தாங்க. சரியில்லாத பொருத்தமில்லாத இது தினந்தோறும் விடிந்தால் சண்டை விடுகிறது. அதனால் சில பிரச்சனைகள்லாம் வருது. விவாகம் விவகாரத்திலே முடிந்து விவாகரத்திலேயும் முடிந்து விடுகிறது. நல்ல முறையிலே கல்யாணம் செய்யணும் அப்படின்னா 24 வயதிலே திருமணத்தை முடித்து விட வேண்டுமா. அப்பொழுதுதான் அந்த இளமையை அவர்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்னு அந்த காலத்திலேயே முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். 4 எட்டில் பெறாத மகப்பேரும், 4 8 32 வயதுக்குள்ளே அந்த பிள்ளை பிறக்கக்கூடிய பருவமாக. அதுக்கு மேலே வந்தால் பிறக்கிறது கொஞ்சம் சிரமம். இருந்தாலும் கூட சிலருக்கு பரிகாரங்களாலேயெல்லாம் பலன் கிடைக்கிது, மருத்துவத்தாலேயெல்லாம் பலன் கிடைக்கிது. இன்றைக்கு விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு. இருந்தாலும் அந்த காலத்தில் குறிப்பிட்டிருப்பது 4 எட்டில் பெறாத மகப்பேரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி மீதி உள்ளதற்கெல்லாம் என்ன விவரங்கள், எதை எப்படி செய்தால், எந்த காலத்திலே செய்தால் அதற்கு பலன் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்துகின்ற நாள். இன்றைக்கு பரம்பரை சொத்துக்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகிறது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் இன்றைக்கு வாங்கல் கொடுக்கல்களில் உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும்.
கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டுவார்கள். உயர் அதிகாரிகளின் உள்ளத்தில் இடம் பிடித்து காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு உத்தியோக முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதிக விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஆலயத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைத்தால்தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் திடீரென வந்து சேரலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள். வருமானம் இருமடங்காக உங்களுக்கு உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். கலைத்துறை சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பாராட்டும் புகழும் கூடுகிற நாளாக கூட இந்த நாளை கருதலாம். என்ன இருந்தாலும் 8 கேது. சில இடர்பாடுகளும் உங்களுக்கு வரலாம். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆபத்துகள் அகல கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். முன்கோபத்தால் சில முட்டுக்கட்டைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். 2 குரு இருப்பதால் குழந்தைகள் சம்பந்தமாக ஒரு சிலருக்கு விரயங்கள் ஏற்படலாம். வீடு வாங்கும் முயற்சியில் அல்லது சொத்துக்கள் வாங்கும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடுகின்ற நாள். பலன்கள் வாயில் தேடி வரப்போகின்றன. வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு காதணிக்கும் செய்தி வந்து சேரப்போகின்றது. குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி சீர்வரிசைகளை வைக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக நீங்கள் சில விரயங்களை செய்ய நேரிடும். 3 சனி இருக்கிறார். முன்னேற்றத்தில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் உங்களுக்கு அகலும். 3 அதிபதி செவ்வாய் 10 இருப்பதால் சகோதர வர்க்கத்தினர் மூலமாக தொழில் செய்யும் வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். கூட்டு தொழிலுக்கு நாங்களும் சேர்ந்து கொள்வோம் என்று அவர்கள் சொல்லலாம். அப்படி சகோதரர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பயணத்தின் போது பாதுகாப்பு தேவைப்படும் நாள். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். திடீர் மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு திடீரென பிரச்சனைகள் உருவாகலாம். சூரிய பலம் 8 இருப்பதால் அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு தொல்லை, அரசாங்கத்தாலும் தொல்லைகள் ஏற்படும். இன்றைக்கு 2ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். 2 சனி இருப்பதால் குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கைமாற்று வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். அப்படி யோசித்து செய்தால் யோகங்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு புதிய பாதை புலப்படும் நாள். புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டு. வரும் தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் முடியும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புகழ் மிக்கவர்களின் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெறும் விதத்திலே இன்றைக்கு ஏதேனும் ஒரு சாதனை நிகழ்த்தப் போகின்றீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 9ஆம் இடத்திலே ராகு, 3ஆம் இடத்திலே கேது இருக்கிறார். உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் ஓடி வந்து இணைகின்ற நாள். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் உங்களுக்கு குறையலாம். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளன்போடு பழகியவர்களின் எண்ணிக்கை உயரும். உங்கள் ராஜநாதன் குரு பகவான் 10 இருக்கிறார். 10 குரு இருந்தாலும் கூட அதன் பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழாக்களில் கவனம் செலுத்துவீர்கள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு தனலாபமும் உங்களுக்கு வந்து சேரும். கடிதம், கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மத்திலே கேது இருக்கிறார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தேசப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு உங்களுக்கு திடீர் பயணங்களும் உங்களுக்கு வந்து சேரலாம். ராகு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியம் அளிப்பதாக இருக்கலாம். அந்நிய தேசத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் கூட வரலாம். 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கிறார். 7 அதிபதி சூரியன் 4 இருக்கின்ற பொழுது அதிகாரிகளின் அனுகூலம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு வந்து சேரலாம். எனவே வாகனம் வாங்க அல்லது வீடு கட்ட ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதற்கான சலுகைகள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். இதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை இதுவரை யோசித்து செய்து வந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தையும் சீராக்கிக் கொள்வீர்கள். அந்நிய தேச பயணம் கூட ஒரு சிலருக்கு எண்ணியபடியே நடைபெறலாம். பாதியில் இந்த கட்டிடப்பணி மீதியும் தொடரும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.